எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. திராவிட கட்சிகள் வாய்மூடி இருந்தால் இலங்கை தமிழர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன் ஆவேசம். புதுச்சேரியில் ஒன்று கூடிய பேஸ்புக் நண்பர்கள் மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தானம் செய்து மகிழ்ச்சி. AFT மில்லை நடத்திட அரசு முயற்சி. கவர்னர் முதல்வருக்கு தொழிற்சங்கங்கள் நன்றி பாராட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் உலக எய்ட்ஸ் தின விழா நடைபெற்றது. ராஜீவ்காந்தி அரசு மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சார ஊர்தி மற்றும் NCC மாணவர்களின் எய்ட்ஸ் விழிப்புணர்வு ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட எய்ட்ஸ் விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, எய்ட்ஸ் நோயாளியின் எண்ணிக்கை 0 வர வேண்டும் என்கிற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த இலக்கை மக்களின் ஒத்துழைப்போடு அரசு நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் உறுதியளித்தார். அந்த விழிப்புணர்வு மூலமாக நோய் வராமல் மாற்றிக்கொள்கிறது. இப்ப நீங்க பெரிய புள்ளிவர துறையில இருந்து நம்ம எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சார்ந்து புள்ளிவர கொடுத்தாங்க. பெரிய புள்ளிவரம் உண்மையிலேயே நம்முடைய துறை எடுத்திருக்கிற நடவடிக்கை புதுச்சேரியில மக்களுடைய ஒத்துழைப்பு, அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கை, நாம் எடுத்து வருகின்ற முயற்சிகளுக்கு பலன் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய குறைஞ்சிருக்கு. இதுதான் 0 அந்த முயற்சியில நாம் வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டோருக்கு உயரிய மருத்துவ சிகிச்சை அரசு அளித்து வருவதாகவும், மேலும் அவர்கள் சத்தான உணவுகளை உட்கொள்ள மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். HIV தொற்றுள்ளவர்களுக்கு உதவி தொகையாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவர்கள் இந்த ART கூட்டு மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். நல்ல திடமான உணவு சத்து உள்ள உணவு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டு இருந்தாங்க. HIV தொற்று உள்ள நபர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவருக்கு அந்த ART அரசு வழங்குகின்ற நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினத்துல நிகழ்ச்சியில் நலவழித்துறை இயக்குனர் ராமன், புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குனர் டாக்டர் குருமூர்த்தி, இணை இயக்குனர் டாக்டர் கிடியோன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திராவிட கட்சிகள் வாய்மூடி இருந்தால் இலங்கை தமிழர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவின் பொதுக்கூட்டம் சுல்தான்பேட்டையில் நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சென்னாரெட்டி ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இதில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன், தேர்தலுக்கு முன்பே பாரதிய ஜனதா கட்சியில் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பு வரும் என்றும், பாரதிய ஜனதா கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் உலக அரங்கில் இந்தியா வல்லரசு ஆகும் என்றும் கூறினார். இலங்கை தமிழர்களின் பிரச்சினை முன்வைத்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திராவிட கட்சிகள் அரசியல் பிழைப்பு நடத்தி வருகிறார்கள். ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு நல்ல காரியங்களை காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் அரசும் தான் செய்து வருகிறது என்று கூறிய EVKS இளங்கோவன், திராவிட கட்சிகள் வாய்மூடி இருந்தால் இலங்கை தமிழர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்றும், வரும் தேர்தல் திராவிட கட்சிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமையும் என்றும் கூறினார். தமிழக மக்களையும் புதுச்சேரி மக்களையும் திசை திருப்புவதற்கு இப்போது ஸ்ரீலங்கா இஷ்வை எடுத்துக்கொண்டு சில பேர் அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கொட்டம் என்பது ஒழிந்து கொண்டு வருகின்றது.
ஏனென்றால் ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற தமிழர்களுக்கு நல்ல காரியங்களை நல்லபடியாக செய்து கொண்டிருப்பது சோனியா காந்தியின் வழிகாட்டுதலில் மன்மோகன் தலைமையிலே இருக்கின்ற இந்த காங்கிரஸ் அரசாங்கம் தான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. வாய்கிழிய பேசுகின்றார்களே திராவிட கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள், அந்த கட்சிகள் இலங்கை தமிழர்களுக்காக ஏதாவது செய்திருக்கின்றார்களா? இலங்கையிலே இருக்கின்ற தமிழர்களை விடுங்கள், தமிழகத்திலேயும் இந்தியாவிலும் இலங்கை அகதிகளாக இருக்கின்றார்களே, அந்த அகதிகளுக்கு காலையிலே வெளியே இயற்கை ஓத்தினால் வெளியே செல்வதற்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக் மக்காவது வாங்கி தந்திருப்பார்களா? கிடையாது. ஆனால் அவர்களுக்கு 48,000 கோடி ரூபாய்க்கு யார் செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்திய அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் செய்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் தலைவர் ஏவிஎஸ் சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெற்ற பேஸ்புக் நண்பர்களின் சந்திப்பு கூட்டத்தில் இரத்த தானம் மற்றும் பல் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. பள்ளி மற்றும் கல்லூரி முன்னாள் மாணவர் சந்திப்பு, வாடிக்கையாளர்கள் சந்திப்பு, மருத்துவர் மற்றும் பொறியாளர்கள் சந்திப்பு போன்றவற்றை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். தற்போது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் முக்கிய பரிணாமமான ஃபேஸ்புக் என்றழைக்கப்படும் முகநூல் நண்பர்களின் சந்திப்பு கூட்டம் புதுச்சேரியில் முதன்முறையாக நடைபெற்றது. கணினி மூலம் சாட் மட்டுமே செய்து வந்த இந்த முகநூல் நண்பர்கள் முதன்முறையாக ஓரிடத்தில் குடும்பத்துடன் ஒன்று கூடி நேருக்கு நேர் பேசி அன்பை பகிர்ந்து கொண்டு நட்பை வளர்த்து கொண்டனர். ஃபேஸ்புக் மூலம் பல்வேறு தவறுகள் நடைபெற்று வரும் இந்த காலகட்டத்தில் ஃபேஸ்புக் நண்பர்கள் சமுதாய நோக்கோடு ஒன்று கூடி இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாம் போன்றவற்றை புதுச்சேரியில் நடத்தி அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினர். பாண்டிச்சேரியில் முகநூல் நண்பர்கள் மாடல் நடத்திட்டுருக்கோம். எஃபியில் மட்டுமே பார்த்து ஃப்ரெண்ட்ஸாக அங்கே மட்டும் வெறும் சேட் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நேரில் பார்த்து பேசி பழகிறது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மீட் சும்மா சேட்டிங் அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் வந்து சமூக சேவை மாதிரி பிளட் டொனேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறமா டென்டல் செக்கப்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. வெறும் சேட்டாக மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி என்னென்னலாம் நல்ல விஷயம்லாம் சொசைட்டிக்கு பண்ண முடியும் அப்படின்றத பற்றியும் நாங்கள் இங்கே பேசிகிட்ருக்கோம். நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் அண்ணா தான் இந்த எஃபியில் இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டுலாம் கிண்டல் பண்ணுவேன், என்ன எப்போ பாரு எஃபிலே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு நல்ல மதிப்பாக இருக்குது. எங்கள் அண்ணன் இவ்வளோ நாள் பண்ணதுக்கு நல்லாயிருக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. பிளட் டொனேட், அப்புறம் அனாதை குழந்தைங்களுக்கு காசுலாம் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வருஷம் வருஷம் பண்ணால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். இப்படி ஃபேஸ்புக்கில் வெறும் மெசேஜ் பேசிட்டு அப்படி மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து இப்படி எல்லோரும் மீட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இதே மாதிரி எப்பயும் கண்டக்ட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஃபேமிலியோடு நாங்கள் வந்திருக்கோம். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை நட்சத்திர உணவகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி, தமிழகம், புனே மற்றும் நைஜீரியாவை சேர்ந்த ஃபேஸ்புக் நண்பர்கள் 250க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், கல்லூரி மாணவர்கள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டனர் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் முகமது அலி தெரிவித்தார். இந்த முகநூல் சந்திப்பு வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய சந்திப்பாக கொண்டு வரணும்னு ஒரு ஆவலுடன் கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 250 பேர் கலந்துருக்காங்க. முகமே தெரியாத நட்புகளை தெரிய வைக்கத்தான் இந்த நட்பை கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு சோஷியல் நெட்வொர்க்காக இருந்தாலும் நல்ல விஷயங்களாக இரத்த தானம், பல் மருத்துவ முகாம், ஒரு அனாதாசிரமத்துக்கு பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். வெளி ரொம்ப தூரத்துலேருந்து பூனே, நைஜீரியா, அருணாச்சல பிரதேசலாம் நண்பர்கள் இங்கே வந்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்கள வந்து நம்ம முகநூலில் தான் பார்த்துருப்போம். இது வந்து மிக நல்ல ஒரு சந்தர்ப்பம். அவங்களுக்கு எல்லாரும் சந்தித்து முகம் கொடுத்து மனம் விட்டு பேசுகிறதுக்கு வருது. அதுக்காகத்தான் ரொம்ப மெனக்கெட்டு இந்த சந்திப்பை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நிகழ்ச்சியின் இறுதியில் இறந்த ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு அஞ்சலி செலுத்திய நிகழ்ச்சி அனைவரையும் மனம் நெகிழச் செய்தது.